நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டே மாப்ள, என்னடா எக்ஸாம் ரிசல்ட் பார்க்க போனீங்களே, இன்னும் ஆளை காணா? ஒருவேளை புட்டுக்குச்சோ? டேய் வாய் ஆசிட் ஊத்தி கழுவுடா. எப்ப பார்த்தாலும் அபசகுணமா பேசிக்கிட்டு. இப்போ டென்ஷனாகி ஒன்றும் ஆக போகிறதில்லடா. வர வேண்டிய ரிசல்ட் வரட்டும். அதானே, யாரும் டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆகக்கூடாதுன்னா டென்ஷன் ஆகக்கூடாது, புரியுதா? டேய் சி மூட்ரா. சாரி மாப்ள. இப்ப எதுக்கு உங்க ரிசல்ட்டை நோட்டீஸ் போர்டில் போடணும்? தனித்தனியா கூப்பிட்டு தம்பி மேட்டர் ஓவர் டோட்டல் டேமேஜ்னு சொன்னா போயிட்டே இருக்க போறோம். டேய் மூதேவி, முடிவே பண்ணிட்டியா? இல்லடா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். டேய் பேச்சுக்காவது ஏதாவது நல்லதா சொல்லேன்டா. அவங்களே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஏசி வண்டி வச்சு மரியாதையா வீட்டுக்கு அனுப்பி வச்சுறாங்க. இப்படி நல்லதா பேசினா போதுமா? டேய் எப்பா அப்பு, தென்னாலி காமெடி கொஞ்சம் நிறுத்துறியா? இருக்கிற டென்ஷனை நீ வேற ஏற்றிக்கிட்டு. ஆமா மாப்ள, கிளாஸ்ல பேப்பரை கொடுக்கறத விட்டுட்டு இவங்க ரிசல்ட்டை நோட்டீஸ் போர்டில் போடுறாங்க. 4 பேர் பார்த்தா பயம் வரட்டும் தான். அப்ப ரிசல்ட் 4 பேருக்கு பயம் காட்டுற மாதிரி தான் இருக்குமா? டேய் ஏன்டா புதுசா பொருளை கலப்புற? பயப்பட போற அந்த 4 பேரு நாம தானே. டேய் உன்னை கொல்ல போறேன்டா. சரவணா வந்துட்டாயடா. என்னடா ஆச்சு? கோவிந்தா கோவிந்தாவா? ஐயோ டேய் போச்சு. டேய் வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்கடா. என்னடா ஆச்சு? சாரி மச்சான், உங்க 4 பேரையுமே என்னடா சொல்ற? பாஸ் ஆயிட்டீங்க. டேய் என்னடா பாக்குறீங்க, நீங்க பாஸ் ஆயிட்டீங்கடா. குலா ஒரு குத்து போடுறா. எப்படிடா மச்சான் பாஸ் ஆனோம்? என்னக்குள்ள இன்னும் டவுட்டாவே இருக்கா? நம்ப முடியலடா. அற்புதங்கள் உலகத்துல பேர் நடக்க தான் செய்யும். ஃப்ரீயா விடு. நான் கூட யாரையாவது போட்டு தள்ளிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன்டா. அம்புட்டு நல்லாவா பரிச்சை எழுதிட்டா? மச்சான் நீங்க விளாட்டா சொல்றீங்க, நான் சீரியஸாவே அப்படிதான்டா நினைக்கிறேன். என்னடா சொல்ற? நீங்க நல்லா பரீட்சை எழுதிருக்கீங்கன்னு சொல்றேன். உங்களால முடியும்னு அர்த்தம்டா. உங்க எல்லார்கிட்டயும் பயம் இருந்துச்சு, ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகணும்ன்ற வெறி இருந்துச்சு. அதனால தான்டா பாஸ் ஆனீங்க. உண்மையை சொல்லணும்னா நம்ம முதல்ல எழுதினதை விட இந்த கொஸ்டின்ஸ் கஷ்டம்தான். அப்ப நாங்களும் ரவுடி தான் ஒத்துக்கிறீங்க? நாங்க என்னடா ஒத்துக்கிறது? பிரின்சிபலே ஒத்துக்கிட்டாரு, நம்ம காலேஜே ஒத்துக்கிச்சு. இது போதாதா? மச்சான் இன்னொரு வாட்டி நம்மளுக்கு இந்த வாழ்வா சாவான்ற பிரச்சனையே வரக்கூடாதுடா. பாஸ் ஆவாமா மாட்டமான்ற டவுட்டே வரக்கூடாது. மாப்ள, நானா ஒரு ஹர்பஜன் சிங் ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சிட்டேன்னு சொல்லி வர்ற மேட்ச்ல எல்லாம் என்ன ஓப்பனிங் இறக்குறது நியாயம் இல்லடா. நீ மன்மோகன் சிங்கோ ஹர்பஜன் சிங்கோ மேட்ச்னு வந்து அடிச்சுதான் ஆகணும். ஆமாண்டா, இதை காரணமா சொல்லி யாரும் நம்மள ஆப்படிக்க விடக்கூடாது. கரெக்டா மச்சான். வேற ஏதாவது தப்புனா கூட நம்ம தெரியாம பண்ணிட்டோன்னு சொல்லலாம். ஆனா மார்க் கம்மியா போனா தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. சொல்லலாமே, தெரியாம பண்ணிட்டோம், பதில் தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லலாம் இல்லையா? பாலா, அம்மா. எப்பேற்பட்ட சீரியஸான மோட்டிவேஷன் சீன் போயிட்டு இருக்கு, அது காமெடி பண்ணி டைல்யூட் பண்றியா? மச்சான் நம்ம இந்த காலேஜில் எவ்வளோ வேணா ஜாலியாக இருக்கலாம்டா, எதை வேணா தட்டி கேட்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் பேசிக்காக தேவை நம்ம படிக்கிறது. ஆனால் அதில் மட்டும் நம்ம அவங்க கிட்ட மாட்டிக்காமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்ட் மச்சான். அடுத்து என்ன? நேரா எக்ஸ்பிரஸ் அவனி போறோம், கொண்டாடுறோம். நேராக கம்ப்யூட்டர் லேப் போகிறோம், ப்ராக்டிகல்ஸ் அட்டன் பண்ணுறோம். உடனே ஓவர் அசினா போடுவானே. வாங்கடா போலாம். ஓகே மாப்ள. மச்சான் தேங்க்ஸ்டா. எதுக்குடா? சுல்லாங்கிட்ட சண்டை போட்டு
செக்ரட்டரி கிட்ட பேசி எங்களை படின்னு உயிரை வாங்கி நீ மட்டும் இல்லைனா நாங்கள் வெளியே போயிருப்போம்டா. இந்த சாரி தேங்க்ஸ் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் தேவையில்ல மச்சான். நீங்கெல்லாம் இல்லாமல் நான் மட்டும் தனியாக அந்த காலேஜில் எப்படா படிப்பேன்? மச்சான் தப்பாக எடுத்துக்காதடா, எனக்கு அழுகையாக வருதுடா. ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். என்னடா மச்சான் இது? நீ மட்டும் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்டா, அதுவே எனக்கு போதும்டா. கண்டிப்பாடா.